தான் ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீசியை காட்ட வேண்டாமா? காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வரைக்கும் போறேனா? கண்ணு செவன்னு பொன் முருளா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கேயோ கவனத்தை வச்சுக்கின்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா. இதனால கல்யாணமே நின்னு போடுமே. வெத்தலை பாக்கு எடுக்கிறதுங்காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா? வேணாம். நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணியை திறந்து விட்டுருந்தான், நீ ஈத்துன்னு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா. இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு. பின்னாலேயே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கவனம் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சா? ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா. 500 ரூபாய் கல்லா கட்டுறானா, 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல? பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படிங்கிறான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி குடிப்பீங்க இல்ல? பின்ன ஹோட்டல்ல சரக்கு போடுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட, முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம் பச்சான. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. 8:30. எட்டரையா நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க, வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க? சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன்.
எதுக்கு கதையை பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அத பிடிக்குதாங்க, நான் இப்ப போயிட்டே இருக்கேன். நல்ல நேரத்துல விலை கேத்திச்சு புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூடவே ஒரு பில்லை போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழகச்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். வணக்கம். இவரு ஓ தம்பி, ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன். எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா, மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிட்டேங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ ஊத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துடுங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. ம். என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில வெளிய என்னம்மா? நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டேய், இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சதே. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏன்னா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பழகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் கொடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிட்டு, இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்க போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் போட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. வணக்கண்ணே. அட வாப்பா. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காகிதம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அதுக்கு வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரேன்.